ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இப்போ தான் அந்த வேலையிலேருந்து வந்தேன். ஏன்னா சரியான மழை நேற்றுலேருந்து. நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, ரொம்ப அலர்ஜி ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்படி காட்டுறதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏன் ஆகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீங்கி போகுது பாருங்க, எப்படி வீங்கி இருக்குன்ட்டு தெரியுதா? கை கால் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு இது சைடில் எல்லாம். ஓகே, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப கஷ்டமாக ஆனது தான். கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சிருந்தேன். நேற்றே வந்து வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கமெண்ட் எல்லாமே பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகிடுச்சு. என்னடா இது எப்படி எல்லாமே வந்து பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னோடய நிலைமையிலேருந்து நீங்கள் யோசித்து பார்த்துருக்கும் போது தான் உங்களுக்கு அதோட பெயின் என்ன ஏதுன்றது தெரியும். எதுக்காக நான் வேலைக்கு போனேன், என்ன ஏது அப்படின்றத நான் அந்தளவுக்கு வந்து தெளிவாகவும் சொல்லலை. ஏன்னா எந்த விஷயமே வந்து தெளிவாக வந்து சொல்ல வேண்டாம். நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நடிக்கிறீங்க வியூஸ்க்காக தான் அப்படின்னு. அந்த வியூஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் எதுவும் சண்டை போடுற மாதிரி, வியூஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் எதுவும் உயிரோடு இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. கமெண்ட் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுன்றதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னதான் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டாலுமே அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்கும்ன்றது வந்து யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே உங்ககிட்ட வந்து ஓப்பனாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் எல்லா விஷயமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் அதுவே எனக்கு வந்து தப்பாக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு சின்ன ட்ராமா போட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னா வீட்டில் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா முடிச்சுட்டு திருப்பி வந்து இப்போது வேலைக்கு போயிட்டு ஒரு கம்பெனியாக உன்னால் ஒரு 2 நாளுக்கு கூட வேலை செய்ய முடியாது, உன்னால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே முடியாது. இதில் வந்து நீ வந்து தினமும் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கம்பெனி மாற்றிக்கிட்டு வீடியோ போடுற அப்படின்னு எல்லாமே சொல்கிறீங்க. என்னோடய ப்ராப்ளம்காக மட்டும்தான் நான் வந்து வேலைக்கு போகாமல் வீடியோஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 மாதமும் இந்த வீடியோவை இது பண்ணி தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கே தெரியும், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு. அதனால் நான் வந்து அதை அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் போகல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே இப்போது வந்து உங்களுக்கு ரீசெண்ட் டைமில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போது மோல்டு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது மூத்தாருக்கு வந்து புல்லட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு செலவு பண்ணாங்க 1 லேக். அந்த 1 லேக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கு அவங்க மாமா கிட்டேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க வந்து ஆல்ரெடி 2-3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதை விற்கணும்னு சொன்னதால இப்போ அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கணும், எனக்கு வேணும். ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் வண்டி இருக்குது, இல்லைன்னா கூட நம்ம வாங்கியிருந்தா கூட ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் அது அவங்களோட விஷயம், நம்ம அதில் வந்து முக்கால் அடிக்க வேண்டாம். அந்த ஒரு விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே உடஞ்சிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க ஏதாவது நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது நானாக மட்டும்தான் இருப்பேன். எங்கள் ஃபேமிலியிலேருந்து அந்தளவுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருக்காது. ஒரு சாம்பிளுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் மாமியார் நீங்கள் குறை சொல்லாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நடக்கிற விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். என்ன தான் இருந்தாலுமே வந்து நான் அவர் அமௌண்ட் மட்டும்தான் போட்டு கட்டுறாங்கன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி எங்கள் மூத்தார் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு நான் வந்து சொல்லலை. அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி வீட்டுக்கு கட்டுறது அவரோட ஒப்பீனியன். ஓகேங்களா? வீடு கட்டி எனக்கான ஒரு இதை வந்து நான் இது பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா தம்பி அண்ணா பொதுவாக அவர் நினைக்கிறாரு. ஓகேங்களா? இதில் வந்து நான் அதில் எதுவும் இது தலையிடவே மாட்டேன். அவங்க ஃபேமிலியில் மோஸ்ட்லி நான் வந்து இந்த வீடு கட்டாதீங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கோவத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் வந்து ஃபேமிலி சைட்லேருந்து அவருக்கு இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து நான் வேலைக்கு போகிறதுலேருந்து வீட்டு வாடகை கட்டுவேன், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குவேன். எனக்குன்னு ஏதாவது வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து 0 தான் சொல்லுவேன். ஒரே ஒரு சேமிப்பு என்ன அப்படின்னா,
அது வந்து நகை சீட்டில் நகை கட்டினது மட்டும்தான். அது வந்து யூடியூப் பணம் வச்சு இல்லைன்னா ஸ்டிச்சிங் அமௌண்ட் வச்சு தான் நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா. சம்பளத்தில் வந்து ஒரே ஒரு டைம் தான் சம்பளத்தில் வந்து 2 மாதம் கட்டாமல் இருந்துச்சு. அந்த சம்பளத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் 2 மாதத்தோடது கட்டிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நடந்த விஷயம் அவர் உண்மையாகவே என்கிட்டயே வந்து ஃபீல் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நீயாச்சும் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற, ஆனால் நான் இவ்வளோ பண்ணியும் எனக்காக ஹெல்ப் பண்ணக்கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் என்னை வந்து புரிஞ்சிக்க கூட இல்லை. காலையில் வந்து 8:30 போனால் நைட்டு 9-10 மணி ஆகிடும். ஒரு டைம் வந்து 11 மணி வரைக்கும் செய்வேன். ஏன்னா எனக்கு அமௌண்ட் வேணும், நான் வீடு கட்டுறேன், எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், எங்கள் அண்ணா நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அவங்க என்னை பற்றி ஒரு துளி கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன், ஏன்னா அவங்க என்னோடய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து வேலைக்கு போகாமல் இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஏன்னா அது ஏன் பண்ணிக்கிட்டு சும்மா அதையே சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அதனால தான் வந்து வியூஸ்க்காக போடுறேன் அப்படின்றதுனால தான் நான் வந்து அது சொல்லாமல் விட்டேன். சரி, இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு அரிசி கூட இருக்கல. அந்த அரிசியை கூட நாங்கள் வந்து அவ்வளோ அழுந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். மீன்ஸ் அழுவோடு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா தோசை மாவுக்கு ஊற வச்சுருவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இடையில. இப்போ தான் உங்களுக்கு வேணா கூட காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி மூட்டை இப்போ தான் வாங்கியிருக்கு. ஓகேங்களா. வாங்கி 2 நாள் கூட ஆகலை. அவரோட ஓட்டி அமௌண்ட் வந்துச்சு, அதனால் அவர் வாங்கினார். ஏன்னா இப்போ திருப்பி நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் தைரியம், சரி எப்படியும் என் பொண்டாட்டி வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் அவர் அந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு மெயினாக வந்து என் ஹஸ்பண்ட் அவர் எனக்காக என்ன பண்ணுறதில்ல, அது வந்து 2வது பட்சம் தான். பட் அவருக்காக எந்த ஒரு நெருக்கடையே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். அது இந்த 2 மாதமுமே அந்த ஸ்டிச்சிங் அமௌண்ட்டு அப்படின்றத ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. அதையும் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஒரு இல்லைனாலும் ஒரு 5000 அந்த அளவுக்கு வந்து ஏமாற்றிட்டாங்க. நான் தச்சு நான் வேறு இது பண்ணி அதோடு போச்சிங்களா. அதோடு நான் வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் பணம் வரலையான்னு கேட்குறீங்க. எனக்கு யூடியூப் பணம் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வராது. அதுவும் நான் ரெகுலராக வீடியோ போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் வரும். அதுவும் வந்து 8000 9000 அந்த மாதிரி வரும். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய யூடியூபோட சேலரி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஏதோ நான் வந்து தினமும் வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து ஒரு 10,000 20,000 மாதம் வர்ற மாதிரி வந்து எல்லோரும் சொல்லலை. சில பேர் வந்து சொல்கிறாங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறாங்க. மேபி அவங்க யூடியூப்பை பற்றி தெரியாது, அதனால் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நான் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோடய சேலரியோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு ஃப்ரீ ஆகிட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கே நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணேன். என்னோடய பேமெண்ட் எவ்வளோ என்ன ஏது அப்படின்றத நான் மறைக்காமல் உங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த 2 மாதத்தில் எங்ககிட்ட வாரத்துக்கு எப்போவுமே நாங்கள் வேலைக்கு போகும்போது வாரத்துக்கு எப்படியுமே வந்து நாங்கள் ஒரு 7 காய்கறி 8 காய்கறி நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து நடத்தணும் இல்லைங்களா. அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்மளால் எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியாது. உடனே போய் வாங்கிட்டு வர மாதிரியும் பக்கத்துலேயும் மார்க்கெட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தால் கடை இருக்கும், அங்கே போய் வாங்குற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிவிடுவேன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமையே போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அது ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணேன். ஆனால் இந்த ஒரு மாதமாக அந்த 2 மாதம் கூட இல்லை, அந்த 1 மாதமாக கேஸ் வந்து காலியானாலும் என்னால் அதுக்கு வந்து பே பண்ண முடியல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க கிட்ட பாதி சிலிண்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. அது வந்து ஃபுல் காலி ஆகிடுச்சு. காலி ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் நான் கேஸே வாங்கலை. அடுப்பில் தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க வச்சுட்டு இருக்கும்போது நான் பாதி எனக்கு சிலிண்டர் கொடுங்க, நான் ரொம்ப இதில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளோ நாள் போகணும்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து நான் இன்னும் அமௌண்ட் பே பண்ணலை. கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் அமௌண்ட் வந்தால் அது பே பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க தான். ஸோ அதனால் என்னை நம்பி கொடுத்தா இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இது பண்ணணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நகை சீட்டு கட்டாமல் 3 மாதம் 2 மாதம் 2 மாதம் நகை சீட்டு கட்டவே இல்லை இன்னும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டே ரொட்டீனே வந்து உல்ட்டாவாக ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கும்போது எங்களுக்கு பெருசாக தெரியல. நான் கொஞ்சம் செலவு பண்ணுவேன்னா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆடம்பரம் செலவு பண்ண மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப சிக்கனமாகவும் செலவு பண்ண மாட்டேன். எனக்கு இது பிடிச்சிருச்சு அப்படின்னா, அது நிறைய டிஸ்கஷன் பண்ணி ஒரு 10 வாட்டி யோசித்து இது வாங்கினா நம்மளுக்கு பெட்டராக இருக்குமா அப்படின்றத பார்த்து தான் நான் வாங்குவேன் கண்டிப்பாக. அப்படி வாங்குவேன். இப்போது இந்த இது ஸ்டார்டிங் ஒரு வாரம் எனக்கு ஸ்டிச்சிங் அமௌண்ட் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஓகே தான். அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது தான் திருவிழாவுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ப்ளவுஸோ 8 ப்ளவுஸோ என்ன சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாகவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்க முடியல என்னால். அந்த ஒரு ப்ளவுஸு எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்கல. நானும் சரி போ அப்படின்ட்டு விட்டுட்டேன். நம்ம அதுவும் இங்கே இருக்கிறவங்கள இந்த வீட்டில் இருந்து தைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்கன்னு தெரியல. அதில் முனீஸ்வர் நகர்லேருந்து ஒரு சிஸ்டர் வராங்க. உண்மையாக சொல்கிறேன், அவங்கள மாதிரி ஒரு கைண்டான ஒரு இது இருக்கவே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக என்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுத்து நான் லேட்டாக தான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அவ்வளோ பொறுமையாக என்கிட்ட வந்து இது பண்ணாங்க. ஆனால் ₹1 கூட முன்ன பின்ன இல்லாமல் நான் எவ்வளோ சொன்னேனோ அதே மாதிரி தான் எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதனால் சில பேர் அப்படி இருந்தாலும் சில பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகிடும். அந்த காரணம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சரியாக எங்களால் வந்து ரன் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கோம். தண்ணியிலேருந்து உப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுவோம். அதனால் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து புரிய வச்சு சொன்னேன், இந்த மாதிரி வேலைக்கு போகிறேங்க, இனிமேல் நான் வந்து நீங்கள் சொன்னாலும் நான் நிற்கவும் மாட்டேன். அப்படி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இல்லை சமைக்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் வேணால் அதை மாற்றிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. இத்தனைக்கும் வந்து உங்கள் அண்ணாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்க அம்மா. அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்காக மாதம் எவ்வளோ அனுப்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் வந்து குத்தி காமிக்கல, சொல்லி காமிக்கல. பட் நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம 2 பேரும் வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்து பணம் மைண்டடாகவே இருக்காதீங்க. எப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் டான்னு 8:30 மணிக்கு கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க. 1 மணி 2 மணி ஆனாலும் வந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி கூட நைட் டியூட்டி, ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதனால் ஒரு நாள் கூட வந்து அவர் மிஸ் பண்ண மாட்டார். தொடர்ந்து வந்து ஒரு 2 நாள் வந்து நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும், வீடு கட்டணும், இதுதான் அவங்களோட மைண்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, வீட்டு செலவாச்சும் நான் பார்த்துக்கலாமே அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டிங்கு. தயவு செஞ்சு நான் வந்து வேலைக்கு போகிறதே வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை கிடையாது. என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து வீடியோ போடுறேன், ஹாப்பியாக அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னா அது வந்து அந்த நாள் அந்த இதில் தான் நான் வந்து இது பண்ணுவேன். நான் வந்து ஏதோ ஒரு 20,000 30,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் எதுவுமே உங்ககிட்ட பண்ணதும் இல்லை, செஞ்சதும் இல்லை, இல்லைங்களா? ஏதோ ஒரு 100 ருபீஸ் பொருள் அப்படின்னா கூட அது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அதை நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால. அந்தளவுக்கு வந்து முன்னாடி வந்து இன்னுமே நல்லா செலவு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் சேவிங்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த 2 மாதத்து நான் போகாமல் இருந்ததுக்கு அந்த ஸ்டிச்சிங்கோட அமௌண்ட்டு மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்ததுக்கு சுத்தமாக வந்து எங்களுக்கு செட் ஆகலை மீன்ஸ் கரண்ட்டு பில்லு, வாடகை இப்படி நிறைய கமெண்ட்ஸ்மெண்ட்டில் இருக்கும்போது நம்மளால் வந்து எதுவுமே வந்து இது பண்ண முடியாது. அந்த இதிலே வந்து நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி இன்னும் அவங்கக்கிட்ட கொடுக்காம நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக நம்ம மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக என்னை வந்து அவங்க எவ்வளோ திட்டிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் அவங்களுக்கு நான் வந்து அமௌண்ட்டும் பண்ணலை. சிஸ்டர், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். உங்களோட அமௌண்ட்டை வந்து
நான் பே பண்ணிடுறேன். அவங்க வந்து என்னை இது வரைக்குமே எனக்கு அமௌண்ட் வேணும்னு கேட்டதில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னோடய சுச்சுவேஷன் தெரியும். நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ என்னை நம்பி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது அதை ரெஸ்பான்சிபிளாக நான் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். என்னால் கொடுக்க முடியல அப்படின்றது வந்து எனக்கு அதுவே ஒரு பெரிய கில்ட்டியாக இருக்குது. எனக்கு மெயின் விஷயமே வந்து நான் யார்கிட்டயாவது ஒரு 10 ரூபா வாங்குறேன் அப்படின்னா கூட என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அதையும் நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லும்போது, சரி ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, மொத்தமாக வந்து எனக்கே நீ வந்து கொடுக்காத, கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட இல்லை, என்னால் ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து எனக்கு கொடு, உன்னோட அமௌண்ட் நீயே வச்சுக்கோன்னு தான் வந்து இந்த வாட்டி வந்து அவரோட வாயிலேருந்து வந்துச்சு. ஏன்னா எல்லா விஷயமுமே வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா? மேபி ஃபுல்லாக இதாக இருக்கும். இப்போது எங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒடிசாவுக்கு போகிறதுக்கு கூட அமௌண்ட் இல்லை. இப்போது நான் ஒடிசாவுக்கு போகிறேனா இல்லையான்றதும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ தான் புதுசாக கம்பெனிக்கும் போயிருக்கேன். இப்போ நான் எப்படியும் போகிறேன் அப்படின்னா பெரிய மாமனாருங்க வந்து திதி பண்ணுவாங்க. அதில் வந்து அதிகமாக செலவாகும். அதுவே நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னா செலவு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு தலைவலியாக இருக்கும். நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு வந்து ஒடிசா போகிறதா இல்லையா அப்படின்றது. ஒரு வேளை நீங்கள் வந்து என்னோடய டிசிஷன், ஏன்னா என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி அமௌண்ட் வந்து அவ்வளோ ப்ராப்ளமில் நான் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஒடிசா போகிறேன்னா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக ஒடிசாக்கு போகிறதில்ல அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் டிக்கெட் போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றது தான் ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மெயின் விஷயமே வந்து எனக்கு ஹரியோட பிறந்த நாளுக்கு போகணுன்னு தான் எனக்கு அதிகமாக விருப்பம். போன வாட்டியும் அவங்க கூட இருக்கல, இந்த வாட்டியும் இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரண்யாக்காவும் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஹரி பிறந்த நாள் வந்து ஒடிசாவில் செய்யும் போது நீயும் இருக்கும் ராதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அனுப்பும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து கடன் இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப ப்ரெசன்ட் பட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்றதை மற்றவங்க கொண்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். அதுவே எப்படி என்னால் ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்மாக என்னால் போக முடியும் அப்படின்றத கொஸ்டின் மார்க் தான் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். மேபி என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒடிசாக்கு போகிற மாதிரி போவேன். இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய் என்னால் அங்கே வந்து ஃப்ரீயாகவும் இருக்க முடியாது இல்லைங்களா? நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம செலவுக்காச்சும் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கணும். இந்த டிக்கெட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 1800 என்னவோ ஆச்சு. 1500 800 சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதனாலேயே வந்து திருப்பி ரிட்டன் டிக்கெட்டும் வந்து இன்னும் போடலை. ஓகேங்களா? அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் என் ஹஸ்பண்ட்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி தான் எது வேணாலும் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கம்பெனிலேயும் வந்து லீவ் கொடுப்பாங்களான்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். திங்கக்கிழமை வந்து போய் கேட்கணும். இன்றைக்கும் கேட்கும்போது அக்கா ஒரு 5 நாள் 6 நாள்னால் ஓகே, ஒரு 20 days 1 month அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. வேலை விட்டுடுவாங்க, உங்களை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நல்லா வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது என்ன வேலை அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படிப்பட்ட வேலை அப்படின்றத. ஸோ அதனால் இந்த வேலையை விடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. என்னோடய புலம்பல், என்னோடய சூழ்நிலை இது தான். ஸோ அதனால் நீங்கள் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னு நான் சொல்லலை. பட் எதுவும் தெரியாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னோடய நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணாக அதுவும் ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது ஃபேஸ் பண்ண கூட முடியாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் தான் இருக்கும். நிறைய டைம்லலாம் எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். அந்த டைமில் ஒரு விஷயம் யோசிக்கிறது என்னென்னா, யூடியூப்பில் வீடியோ போடும்போது உங்களை ஒரு உறவாகவும் அதே மாதிரி சரண்யாக்காவும் நான் நினைப்பேன், கார்த்திகா சிஸ்டரையும் நான் நினைப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. அதிகமாக வந்து சரண்யாக்கிட்ட தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்து கார்த்திகா சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கே வந்து 1008 வேலை இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வாட்டி கூட போயிருந்தோன்னா அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து நினச்சிருந்தோம். பட்
ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ப்ராப்ளம், இதுதான் என்னோடய சுச்சுவேஷனுன்றதை எடுத்து உங்கள்கிட்ட சொல்லணுன்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ அதான் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும். குட் நைட், பாய்.